Infinix latest Infinix Note 10 Note 10 Pro அப்படிங்கிற மாதிரி ரெண்டு மொபைல் லான்ச் பண்ணிருந்தாங்க. இந்த வீடியோல Infinix Note 10 ஓட unboxing and quick review தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இந்த மொபைல்ல என்ன நல்லா இருக்கு நல்லா இல்ல அப்படிங்கிற எல்லாத்தையுமே வீடியோக்குள்ள பிரிச்சு மேய போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். Recent times la Infinix launch பண்ண மொபைல்ஸும் பார்த்தோம் அப்படினா பெரிய பிராண்டுக்கு டஃப் கொடுக்கிற மாதிரி ரொம்பவே சூப்பரா ஸ்பெக்ஸ் கொடுத்து நிறைய மொபைல்ஸ் வந்து லான்ச் பண்ணிட்டு வராங்க. அதே மாதிரி தான் இந்த Infinix Note 10 லான்ச் பண்ணிருக்காங்க. சோ எப்படி இருக்குது அப்படிங்கறத அன்பாக்ஸ் பண்ணி உள்ள டீடைலா பாப்போம். முதல்ல அன்பாக்சிங் பார்க்கறதுக்கு முன்னாடி பாக்ஸ் எப்படி இருக்குது அப்படினு பாத்துறோம். இங்க பாக்ஸ் ஒன்னும் புதுசா கிடையாது. எப்பவும் கொடுக்கிற மாதிரி அதே மாதிரி ஒரு green கலர் பாக்ஸ் தான் இங்க கொடுத்திருக்காங்க. கீழ அதோட முக்கியமான ஃபீச்சர்ஸ் வந்து ஹைலைட் பண்ணிருக்காங்க. இங்க 6+128 அப்படினு போட்டுருக்காங்க. நம்ம கிட்ட இருக்குது 6GB RAM மாடல். இங்க 6.95 Full HD Plus டிஸ்ப்ளே அப்படினு சொல்லி டிஸ்ப்ளேயோட சைஸும் ஹைலைட் பண்ணிருக்காங்க. ரியல்ல போனோம் அப்படினா அதோட முக்கியமான ஃபீச்சர்ஸ் எல்லாமே இங்க போட்டுருக்காங்க. கீழ ஷேர் வேல்யூ பார்த்தோம் அப்படினா 0.768 கொடுத்திருக்காங்க. ஹெட்டுக்கு 0.607 பாடி கொடுத்திருக்காங்க. ரொம்பவே கம்மியான ஷேர் வேல்யூல தான் இந்த மொபைல் இருக்குது. இப்போ பாக்ஸ் ஓபன் பண்ணுவோம். பாக்ஸ் ஓபன் பண்ணோம் அப்படினா எப்பவும் கொடுக்கிற மாதிரி மேலேயே மொபைல் இருக்குது. மொபைல் மேல ஒரு கிரீன் கலர் பேப்பர் இருக்குது. சோ அதுல முக்கியமான ஃபீச்சர்ஸ் வந்து இங்கேயும் ஹைலைட் பண்ணிருக்காங்க. இப்போ மொபைலை கையில எடுத்து அந்த பேப்பரை பிரிச்சு எடுப்போம். அப்படியே ரியல்ல வந்தோம் அப்படினா இங்கேயும் ஒரு கவர் ஒட்டி இருக்காங்க. அந்த கவரை பிரிச்சு எடுப்போம். சோ டிசைன் பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்கு அப்படினு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன்ல நம்மள அட்ராக்ட் பண்ணுது. இந்த டிசைனை தான் அவார்ட் வின்னிங் டிசைன் அப்படிலாம் சொல்றாங்க. சோ அத பத்தி நம்ம வீடியோக்குள்ள டீடைலா டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ மொபைலை ஆன் பண்ணி பக்கத்துல வச்சிருவோம். இதுக்கு அப்புறம் பாக்ஸ்க்குள்ள பார்த்தா அப்படினா ஒரு ஒயிட் கலர் அட்டை மாதிரி இருக்கு. அதை எடுத்துருவோம். அதுக்கு அப்புறம் பாக்ஸ்க்குள்ள பார்த்தா ஒரு சார்ஜிங் அடாப்டர். இங்க ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் தான் கொடுத்திருக்காங்க. 18 வாட் இருக்குது. டைப் சி சார்ஜிங் கேபிள் இருக்குது. யூசர் மேனுவல் வாரண்டி கார்டு எக்ஸ் கிளப் அப்படிங்கிற மாதிரி சில பேப்பர்ஸ் கொடுத்திருக்காங்க. அடுத்து பார்த்தோம் அப்படினா நல்ல குவாலிட்டில ஒரு டிபியூ கேஸ் கொடுத்திருக்காங்க. பியூர் ஒயிட்ல தான் இந்த டிபியூ கேஸ் இருக்குது. ஃபைனலா ஸ்கிரீன் ப்ரொடெக்டர் கொடுத்திருக்காங்க. இன்ஃபினிக்ஸ்ல இருக்கிற ஒரு ப்ராப்ளம் என்ன, இந்த ஸ்கிரீன் ப்ரொடெக்டரை ஒட்டியே கொடுத்துடலாம். மற்ற பிராண்ட்ஸ் எல்லாமே ஒட்டியே கொடுத்துறாங்க. பட் இதுல வந்து நம்ம தான் ஒட்டிக்க வேண்டி இருக்குது. சோ ஒட்டும் போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நல்லா ஒட்ட தெரிஞ்சது அப்படின்னா பிரச்சனை கிடையாது. இருந்தாலும் பெர்ஃபெக்ட்டா நான் ஒட்டிட்டேன். சோ யாராவது ஃபர்ஸ்ட் டைமா ஒட்டுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையா இருக்கும். அடுத்து ஒரு சிம் எஜெக்டர் டூலும் கொடுத்திருக்காங்க. சோ இவ்வளவுதான் பாக்ஸ்க்குள்ள இருக்குது. வேற எதுவுமே இல்ல. இப்போ மொபைலை பத்தி டீடைலா பார்ப்போம். மொபைல்ல பிசிக்கல் பிளேஸ்மென்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இங்க டாப்ல எதுவுமே கிடையாது. ரைட்ல வந்தோம் அப்படின்னா வால்யூம் அப் டவுன் பட்டன் இருக்குது. அது கீழ வந்து பவர் பட்டன் கொடுத்திருக்காங்க. அதுல ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் வந்துருது. பாட்டம்ல வந்தோம் அப்படின்னா இங்க ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. டைப் சி சார்ஜிங் போர்ட் இருக்குது. மைக் இருக்குது. 3.5mm ஜாக் இருக்குது. லெஃப்ட் சைடுல வந்தோம் அப்படின்னா சிம் ஸ்லாட் இருக்குது. டுயல் சிம் வித் டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட் கொடுத்திருக்காங்க. ரொம்பவே சூப்பரான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அப்படியே இங்க ஃப்ரண்ட் சைடுல வந்தோம் அப்படின்னா பார்க்கிறதுக்கு மொபைல் வந்து ஒரு பெரிய மொபைல் மாதிரி தெரியும். என்னடா இவ்ளோ பெருசா இருக்குது, ஒரு வீச்சர் மாதிரி இருக்குது மொபைல் அப்படிங்கிற மாதிரி தான் திங்க் இருக்குது. ஒத்துக்கிறேன். இதை விட இது பெருசுதான். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பெரிய டிஸ்ப்ளே. இங்க 6.95 இன்ச்ல Full HD Plus டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. Infinix பிராண்ட்னாலே HD Plus டிஸ்ப்ளே தான் கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு நேம் இருந்தது. இன்னும் Realme கூட 12000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு உள்ள வந்து Full HD Plus டிஸ்ப்ளேவை கண்ணுல காமிக்கல அப்படின்னு சொல்லலாம். ஆனா Infinix ஒரு சின்ன பிராண்ட், அவங்க Full HD Plus டிஸ்ப்ளேவோட ஒரு சூப்பரான மொபைல் எடுத்துட்டு வந்தது ரொம்ப ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்னு சொல்லுவேன். ரொம்பவே அப்ரிஷியேட் பண்ணலாம். இந்த டிஸ்ப்ளே வந்து 60 Hz ரெஃப்ரெஷிங் ரேட் தான் இருக்குது. பட்ஜெட் செக்மென்ட் அப்படிங்கறதுனால அதை குறை சொல்ல முடியாது. 180 Hz டச் சாம்பிளிங் ரேட் கொடுத்திருக்காங்க. இந்த டிஸ்ப்ளேக்கு 480 nits பிரைட்னஸ் இருக்குது. TUV ரெகன்லைன் சர்டிஃபைடும் இந்த டிஸ்ப்ளே இருக்குது. டிஸ்ப்ளேயோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே கலர்ஃபுல்லா ஒரு சூப்பரான டிஸ்ப்ளேவா இருக்குது. அதுவும் நல்ல ஒரு பெரிய டிஸ்ப்ளேவா இருக்கிறதுனால வீடியோ பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப சூப்பரா இருக்குது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். டிஸ்ப்ளேல குறை சொல்ற அளவுக்கு எந்த ஒரு விஷயமே இல்லை. நல்ல ஒரு பிரைட்டரான நல்ல கலர்ஃபுல்லான டிஸ்ப்ளேவா இருக்குது. ஈவன் நம்ம சன்லைட்ல வச்சு பார்க்கும்போது கூட ஓரளவு டிஸ்ப்ளேல என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஸோ அவுட்டோர்ல பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் பிரைட்டரா கொடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு தோணும். பட் இன்டோர்ல பாக்கும்போது இந்த பிரைஸ் செக்மென்ட்க்கு ஒரு பெஸ்ட் விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த டிஸ்ப்ளேல கிடைக்குது. அப்படியே நம்ம இங்க ரியர்ல வந்தோம் அப்படினா லெஃப்ட் டாப்ல இங்க வந்து கேமரா பிளேஸ் பண்ணிருக்காங்க. பார்க்கிறதுக்கு இது 4 கேமரா மாதிரி தெரியும். பட் இங்க 3 கேமரா கொடுத்திருக்காங்க. இங்க 48 மெகாபிக்சல் அப்படிங்கிற மாதிரி ரவுண்ட் பண்ணி காமிச்சு கீழ வந்து குவாட் LED ஃபிளாஷ் கொடுத்திருக்காங்க. அது கீழ AI அல்ட்ரா நைட் கேமரா அப்படிங்கிற மாதிரி ஹைலைட் பண்ணிருக்காங்க. இந்த டிசைன் அப்படின்னு பாக்கும்போது இந்த டிசைனை வந்து ரெண்டா பிரிச்ச மாதிரி ஒரு நடுவுல ஒரு லைன் மாதிரி போகுது. கீழ ஒரு மாதிரி டிசைன் கொடுத்திருக்காங்க. மேல ஒரு மாதிரி டிசைன் கொடுத்திருக்காங்க. இது வந்து கிரிப்லாம் கிடையாது. பார்க்கிறதுக்கு ஒரு கிளாஸ் பேக் மாதிரி ஒரு ஷைனிங்கான பேக் தான் கொடுத்திருக்காங்க. பட் ரியர்ல வந்து பிளாஸ்டிக் பேக் தான் கொடுத்திருக்காங்க. கீழ வந்து சின்னதா Infinix உடைய பிராண்ட் நேம் இருக்குது. இதே மாதிரி டிசைன் தான் Infinix Note 10 Pro லையும் யூஸ் பண்ணிருக்காங்க. பட் Infinix Note 10 Pro ல இருக்கிற டிசைன் வந்து அவார்ட் வின்னிங் டிசைன் அப்படின்னு சொல்றாங்க. சோ அதே மாதிரியான டிசைன் தான் இங்கேயும் இருக்குது. சோ ஒரு சின்ன பிராண்ட் வந்து அவார்ட் வின்னிங் டிசைன் அப்படின்லாம் சொல்லி ஹைலைட் பண்ற அளவுக்கு இங்க டிசைன்லாம் கொடுக்குறாங்க. பட் எல்லா மொபைலுக்கும் ஒரே மாதிரியான டிசைனை கொடுக்காம அப்பப்போ Infinix வந்து சேஞ்ச் பண்ணி ஒரு டிஃபரண்டான டிசைன்ல எடுத்துட்டு வரத நம்ம ரொம்பவே பாராட்டலாம். மொபைல்
மொபைலோட வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது இங்க 205 கிராம் இருக்குது. பெரிய டிஸ்ப்ளே அப்படிங்கிறதுனால வெயிட் வந்து கண்டிப்பா 200 கிராமுக்கு மேல வந்துரும். அதுல எந்த ஒரு டவுட்மே கிடையாது. மொபைல் வந்து பல்கான ஒரு ஃபீல்ல இல்ல, ஓரளவு ஸ்லிம்மான மொபைலா தான் டிசைன் பண்ணிருக்காங்க. 8.8 mm திக்னஸ் வந்து இந்த மொபைலுக்கு இருக்குது. சோ பார்க்கிறதுக்கு ஒரு ஸ்லிம்மான ஒரு நல்ல பெரிய மொபைல் மாதிரி தெரியுது. சோ ஓவராலா டிசைன் அண்ட் டிஸ்ப்ளே அப்படின்னு பார்க்கும்போது நல்லாவே பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படி இங்க கேமராஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ரியர்ல ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்திருக்காங்க. அதுல பிரைமரி சென்சாரா 48 மெகாபிக்சல் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சார், 2 மெகாபிக்சல் மேக்ரோ சென்சார் கொடுத்திருக்காங்க. எப்பவுமே ட்ரிபிள் கேமரா செட்டப் அப்படின்னு இன்ஃபினிக்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா மூணாவதா ஒரு ஏஐ சென்சார், லோ லைட் சென்சார் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுப்பாங்க. பெரும்பாலும் அது டம்மி கேமரா மாதிரி தான் இருக்கும். ஆனா இந்த டைம் அந்த மாதிரிலாம் இல்லாம மேக்ரோ சென்சார் கொடுத்து மூணுமே ஒரு சென்சார் அப்படின்னு சொல்ற அளவுக்கு கொடுத்ததே பெரிய விஷயம், பாராட்டலாம். பட் இங்க அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸும் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா இன்னும் ஒரு சூப்பரான கேமரா பேக்கா இருந்திருக்கும். சோ ரியர் கேமராவோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அவுட்டோர்ல நம்ம போட்டோஸ் எடுக்கும்போது ஓரளவு நல்ல குவாலிட்டியில போட்டோஸ் எடுக்க முடியுது. இருந்தாலும் கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து அந்த அளவுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இல்ல அப்படின்னு சொல்லலாம். பட் கேமரால ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது விவோ வந்து 20,000 ரூபாய்க்கு மேல கொடுக்கக்கூடிய அந்த ஐ ட்ராக்கிங் ஃபீச்சர் வந்து இந்த மொபைல்ல கொடுத்திருக்காங்க. சோ இவ்ளோ கம்மியான பிரைஸ்ல இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொண்டு வரது ரொம்பவே சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மொபைல்லையும் கொடுத்திருந்தாங்க. பட் அந்த ஐ ட்ராக்கிங் ஃபீச்சர் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஸ்கிரீன்ல தெரியிற வரைக்கும் அது பெர்ஃபெக்ட்டா வர்க் பண்ணும். வெளியில போயிட்டு திருப்பி உள்ள வந்தோம் அப்படின்னா வர்க் பண்ணாம இருந்தது. பட் அதெல்லாம் இங்க ஃபிக்ஸ் பண்ணி இன்னும் இம்ப்ரூவ் பண்ணி ஒரு பெட்டரான ஃபீச்சரா இங்க கொண்டு வந்திருக்காங்க. அடுத்ததான் இந்த மொபைல்ல இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்ன, இங்க பொக்கே வீடியோ எஃபெக்ட்டும் கொடுத்திருக்காங்க. பட்ஜெட் செக்மெண்ட்ல எந்த ஒரு பிராண்டுமே பெருசா இத கண்டுக்கிறதே கிடையாது. 20,000 ரூபாய் இல்ல 20,000 ரூபாய்க்கு மேல போனா கூட ஒரு சில மொபைல்ஸ்ல வந்து நம்மளால பார்க்க முடியுது, ஒரு சில மொபைல்ஸ்ல வந்து இந்த ஃபீச்சர் வந்து பார்க்க முடியாது. அதாவது பேக்ரவுண்ட பிளர் பண்ணி வீடியோ எடுக்கிற அந்த ஃபீச்சரும் இந்த மொபைல்ல வந்து கொடுத்திருக்காங்க. சோ ரியர் கேமராலையும் யூஸ் பண்ணிக்க முடியும், செல்ஃபி கேமராலையும் யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த ஃபீச்சர் வந்து இன்டோர்ல இருக்கும்போது ஓரளவு பெர்ஃபெக்ட்டா வர்க் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். பேக்ரவுண்ட்லாம் நல்லாவே பிளர் ஆகுது. ஆனா இருந்தாலுமே அந்த எட்ஜ் டிடெக்ஷன் எல்லாம் அந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா இல்ல. இன்னும் வந்து நம்மளுடைய பாடியில அந்த எட்ஜ் வந்து உள்ள வந்து பிளர் ஆயிடுது. சோ அது இன்னும் கொஞ்சம் பெர்ஃபெக்ட்டா இருந்தது அப்படின்னா இந்த பேக்ரவுண்ட பிளர் பண்ணி எடுக்கிற ஃபீச்சர் வந்து பட்ஜெட் செக்மெண்ட்ல யூஸ் பண்ணனும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஆனா அதெல்லாம் அப்டேட் கொடுத்து இம்ப்ரூவ் பண்ணுவாங்களா அப்படின்னு தெரியல. பட் இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே இதுல இருக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. மத்த ரியர் கேமரா ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது எப்பவும் கொடுக்குற மாதிரி போட்டோ, வீடியோ, போர்ட்ரைட் இந்த மாதிரி எல்லா விஷயமே இதுல எடுத்துக்க முடியும். நைட் மோட் ஃபீச்சரும் கொடுத்திருக்காங்க. இங்க வீடியோ அப்படின்னு பார்க்கும்போது ரியர்ல நம்மளால 2K வரைக்கும் மேக்ஸிமம் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்க முடியுது. செல்ஃபிலையும் நம்மளால 2K வரைக்கும் இங்க வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்க முடியுது. செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்க்கும்போது இங்க 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க. பட் செல்ஃபி கேமரா வந்து எனக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடா இல்ல அப்படின்னு சொல்லலாம். ரியர் கேமரா வந்து ஓரளவு ஓகே அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவுட்டோர்ல போட்டோஸ் எடுக்கும்போது கூட நல்ல குவாலிட்டியில போட்டோஸ் எடுத்துக்க முடியுது. பட் செல்ஃபி கேமரா அவுட்டோர்ல எடுக்கும்போதும் சரி, இன்டோர்ல எடுக்கும்போதும் சரி அந்த அளவுக்கு ஒரு கிளியரான போட்டோஸ் வந்து நம்மளால எடுத்துக்க முடியல. ஓரளவு நல்ல லைட்டிங்ல எடுத்தீங்க அப்படின்னா டீசென்ட்டான போட்டோஸ் வந்து நம்மளால பார்க்க முடியுது. பட் லைட்டிங் ரொம்ப கம்மியா இல்ல புவரா இருக்கிற இடங்கள்ல எடுத்தீங்க அப்படின்னா போட்டோஸ் வந்து அந்த அளவுக்கு நல்லா இல்ல, ரொம்பவே நாய்ஸியா இருக்குது. இருந்தாலும் பட்ஜெட் செக்மெண்ட் அப்படிங்கறதுனால கேமரா வந்து ஓரளவு ஓகே அப்படின்னு சொல்லலாம். இட்ஸ் ஓகே. பெரிய எதிர்பார்ப்பு வந்து கேமராவுல வைக்காதீங்க. சோ சாம்பிள் போட்டோஸ் காட்டுறேன், எப்படி இருக்குது அப்படிங்கறத பார்த்துட்டு நீங்களே முடிவு பண்ணுங்க. அடுத்ததான் இந்த மொபைல்ல பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இங்க MediaTek Helio G85 அப்படிங்கிற ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. இந்த பிரைஸ் செக்மெண்ட்க்கு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ப்ராசஸர் அப்படினா இத தான் சொல்ல முடியும். சோ எல்லா பிராண்டுமே மேக்ஸிமம் இந்த ப்ராசஸர் தான் ஹையஸ்ட் பெர்ஃபார்மன்ஸா கொடுக்குறாங்க. இதோட பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் போணும் அப்படினா இதை விட பிரைஸும் அதிகமா போக வேண்டியிருக்கு மத்த பிராண்ட்லமே சரி. சோ அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ப்ராசஸர் Infinixம் கொடுத்தது நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா போன வருஷம்லாம் பார்த்தோம் அப்படினா Infinix ஆப்பா அதுல பெர்ஃபார்மன்ஸே இல்லாத ஒரு ப்ராசஸர் கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு நேம் இருந்தது. சோ அப்படிலாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ரீசன்ட் டைம்ஸ்ல அவங்க லான்ச் பண்ற மொபைல்ல எல்லாத்துலயுமே ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய ப்ராசஸர் தான் கொடுத்துட்டு வராங்க. சோ அந்த விதத்திலயும் இந்த மொபைல்ல ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய ப்ராசஸர் இருக்குது. இதை யூஸ் பண்ணி நம்ம கேமிங் இதெல்லாம் ட்ரை பண்ணும்போது ஹையர் எண்ட் கேம்ஸ் எல்லாமே லாக் இல்லாம ஓரளவு நல்லாவே விளையாண்டுக்க முடியுது. சோ இந்த G85ல என்ன மேக்ஸிமம் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியுமோ அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த மொபைல்ல கிடைக்குது. சோ கேமிங் விளையாடும் போது ஹீட்டிங் இஷ்யூ இருக்கா ப்ரோ அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இதுல வந்து லிட்டில் பிட் வார்ம் இருக்குது. அந்த வார்ம் பார்த்தோம் அப்படின்னா இந்த டாப்ல வந்து ரொம்பவே நல்லா உணர முடியுது. நம்மளால கை வச்சு பார்க்கும்போது வார்ம் வந்து தெரியுது. கண்டினியூஸா கேம் விளையாண்டிங்க அப்படின்னா அந்த ஹீட்டை வந்து நல்லாவே உணர முடியுது. சோ இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணாங்க அப்படின்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இருந்தாலும் பட்ஜெட் செக்மெண்ட்ல வாங்குற எல்லா மொபைல்ஸ்லமே இந்த ஹீட்டிங் இஷ்யூ அப்படிங்கிறது ஒரு நார்மலான ப்ராப்ளம் தான். அதுவும் MediaTek ப்ராசஸர் அப்படின்னா சொல்லவே வேண்டாம். சோ இது எல்லாமே வரதான் செய்யும். பட் Infinix வந்து தொடர்ந்து MediaTek ப்ராசஸர்ல தான் லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீட்டிங் இருந்தாலுமே கேமிங்ல வந்து எந்த ஒரு லாகும் இல்லாம நம்மளால நல்லா விளையாண்டுக்க முடியுது. அப்படியே இந்த மொபைல்ல சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்த்தோம்னா இங்க லேட்டஸ்ட் வெர்ஷனான Android 11 கொடுத்திருக்காங்க.
XOS 7.6 வெர்ஷன் கொடுத்திருக்காங்க. இந்த XOS வந்து ரொம்பவே ஆப்டிமைஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் வந்து இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க அப்படினு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி இருந்த XOS வெர்ஷனோட இதுல ஒரு சில ஃபீச்சர்ஸும் ஆட் பண்ணிருக்காங்க. சோ யூஸ் பண்றதுக்கு நல்லாவே இருக்குது. அது போக இந்த டைம் வந்து அந்த ப்ளோட்வேர்ஸ் வந்து குறைச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஒரு Infinix மொபைல் வாங்கணும் அப்படினா நிறைய பேர் வாங்கி இருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதுல எக்கச்சக்கமான குட்டி குட்டி கேம்ஸ் வந்து நிறைய ப்ரீ இன்ஸ்டால் பண்ணி கொடுப்பாங்க. பட் இந்த மொபைல்ல அந்த மாதிரி கேம்ஸ் வந்து எதுவுமே நான் ப்ரீ இன்ஸ்டால்ட்ல பார்க்கல. ஒரு சில Infinix பிராண்டிங்கோட ஆப் இருக்குது. அந்த ஆப் எல்லாமே ப்ரீ இன்ஸ்டால்டா வருது. ஒரு சில விஷயங்களை வந்து நம்மளால அன்இன்ஸ்டால் பண்ணிக்க முடியுது. Infinix ஆப்ஸ் வந்து நம்மளால அன்இன்ஸ்டால் பண்ண முடியல. பட் நிறைய ப்ளோட்வேர்ஸ் கொடுக்கறத இப்போ குறைச்சி ஒரு நல்ல விஷயமா Infinix வந்து பண்ணிருக்காங்க. அந்த விதத்துல பெஸ்ட் அப்படினு சொல்லலாம். ஆனா இங்க ஆட்ஸ் இருக்கா bro அப்படினு சொன்னா இதுக்கு முன்னாடி நம்ம ரிவ்யூ பண்ண Infinix மொபைல்ஸ்ல எல்லாம் பார்த்தோம் அப்படினா இங்க ஃபுல் பேஜ் ஆட்ஸ் எல்லாமே போட்டுட்டு இருந்தாங்க. பட் இந்த மொபைல்ல கொஞ்சம் அதெல்லாம் ரெடியூஸ் பண்ணி அவங்களுடைய ஆப் ஸ்டோர்ல இருந்து மட்டும் நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க. அதிகமா இந்த Redmi இவங்க எல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா, அதே மாதிரி இந்த மொபைல்லையும் பார்க்க முடியுது. பட் ஆட்ஸை வந்து குறைச்சிருக்காங்க. அந்த விதத்திலையும் Infinix வந்து பாராட்டலாம். அவங்களுடைய லேட்டஸ்ட் UIல இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் ரிமூவ் பண்ணி கொஞ்சம் யூசர் எக்ஸ்பீரியன்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. சோ அதுவும் Infinixல இம்ப்ரூவ் ஆயிருக்குது. பட் ஆட்ஸ் வந்து ஆப் ஸ்டோர்ல இருந்து டெய்லி வந்து ஒரு 3-4 நோட்டிஃபிகேஷன் வந்து இதை இன்ஸ்டால் பண்ணுங்க அதை இன்ஸ்டால் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டே இருக்குது. நீங்க டைரக்டா அந்த ஆப் ஸ்டோர்ல போய் அந்த நோட்டிஃபிகேஷனை ஆஃப் பண்ணி வச்சிட்டீங்க அப்படினா இந்த மாதிரி தொல்லையில இருந்து தப்பிக்கலாம். சோ எந்த ஒரு புஷ் நோட்டிஃபிகேஷனும் இல்லாம ஒரு டீசென்ட்டான UIல Infinix மொபைல் வந்து யூஸ் பண்ணிக்க முடியுது. அடுத்து இந்த மொபைல்ல எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் அப்படினு பாக்கும்போது பட்ஜெட் செக்மென்ட்ல வர Infinix மொபைல்ஸ்ல எல்லாத்துலயுமே OTG சப்போர்ட் வந்து பெருசா கொடுக்க மாட்டாங்க. பட் அதெல்லாம் கண்டுக்காம விட்டுறாங்க அப்படினு சொல்லலாம். பட் இந்த மொபைல்ல OTG சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம். அடுத்ததா இந்த மொபைல்ல ரொம்ப ஒரு ஹைலைட்டான விஷயம் என்ன, இந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து ரொம்ப அக்யூரேசியாவும் ரொம்பவும் ஃபாஸ்டாவும் ஒர்க் பண்ணுது. அந்த கையை வச்சு எடுக்கிறதுக்குள்ள மொபைல் வந்து அன்லாக் ஆயிடுது. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் ரொம்பவே அக்யூரேட்டாவும் ரொம்பவே ஃபாஸ்டாவும் ஒர்க் பண்ணுது. சோ செம சூப்பரா இருக்குது அப்படினு சொல்லலாம். அதே மாதிரி இங்க ஃபேஸ் அன்லாக்கும் ஓரளவு டீசென்ட்டான லைட்டிங் இருந்தாலே ரொம்பவே ஃபாஸ்டா அன்லாக் ஆயிடுது. 1 செகண்ட் குள்ளேயே அன்லாக் ஆயிடுது. ஜஸ்ட் அதை பிரஸ் பண்ணி கை எடுக்கிறதுக்குள்ள மொபைல் வந்து அன்லாக் ஆயிடுது. சோ இது ரெண்டுமே ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா ஒர்க் பண்ணுது. இங்க மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படினு பாக்கும்போது இந்த மொபைல்ல டுயல் ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. பெரும்பாலும் இந்த பிரைஸ் செக்மென்ட்ல ஒரு சில மொபைல்ல மட்டும் தான் டுயல் ஸ்பீக்கர் அவைலபிளா இருக்கு. அதே விஷயத்தை Infinixம் பண்ணியிருக்காங்க. சோ இங்க மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்தவரை இங்க DTS சப்போர்ட் இருக்கனால இன்னும் பெட்டரான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்குது. பட் பெரிய அளவுல மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எதிர்பார்க்காதீங்க. பட் இந்த பிரைஸ் செக்மென்ட்க்கு என்ன மேக்ஸிமம் ஆஃபர் பண்ண முடியுமோ அந்த விதத்துல நல்லாவே மியூசிக் வந்து கேட்டுக்க முடியும். ஒரு சில மொபைல்ஸ்ல பார்த்தோம் அப்படினா டுயல் ஸ்பீக்கர் கொடுத்திருந்தாலுமே ஒரு சைடு பார்த்தோம் அப்படினா லவுடா சவுண்ட் கேட்கும், ஒரு சைடு பார்த்தோம் அப்படினா கம்மியா சவுண்ட் கேட்கும். பட் அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இல்லாம இங்க ரெண்டு ஸ்பீக்கருமே ஈவனா சவுண்ட் கேக்குது. அதனால மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இன்னும் ஒரு பெட்டரான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது. அதே மாதிரி இதுல கால் குவாலிட்டி நெட்வொர்க் குவாலிட்டி வந்து பெருசா ப்ராப்ளம் இல்ல. நான் ஷார்ட் டைமா தான் யூஸ் பண்ண வரைக்கும் நல்லாவே இருக்குது. அப்படியே இதோட பேட்டரி கெபாசிட்டி அப்படினு பார்த்தோம்னா இதுல 5000 mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுத்திருக்காங்க. அதுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. இந்த 18 வாட்டை யூஸ் பண்ணி நம்ம சார்ஜ் பண்ணும்போது 80 மினிட்ஸ்ல 70% வந்து சார்ஜ் பண்ணிக்க முடியும் அப்படினு சொல்றாங்க. ஒரு மணி நேரத்துக்கு மேல வந்து 70% சார்ஜ் பண்றதுக்கு எடுத்துக்குது. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஃபுல் சார்ஜ் பண்றதுக்கு எடுத்துக்கிடும். சோ பேட்டரி வந்து இப்போ நான் ஷார்ட் டர்ம்ல யூஸ் பண்ண வரைக்கும் பேட்டரி வந்து நல்லாவே நிக்குது. இருந்தாலும் பேட்டரி பத்தி பெருசா என்னால சர்டிஃபை பண்ண முடியாது. இருந்தாலும் நான் லாங் டர்ம்ல யூஸ் பண்ணிட்டு பேட்டரியில ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்தது அப்படினா நம்முடைய டெலிகிராம் குரூப்ல அப்டேட் பண்றேன். தேவைப்படுறவங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்குது. இந்த பேட்டரிக்கு சார்ஜிங் போர்ட் அப்படினு பாக்கும்போது இங்க டைப் சி கொடுத்திருக்காங்க. இதுவுமே ஒரு நல்ல விஷயம் அப்படினு சொல்லலாம். ஏனா Infinix வந்து இந்த பிரைஸ் செக்மென்ட்க்கு பெரும்பாலும் மைக்ரோ USB தான் ஆஃபர் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அதையும் இங்க சேஞ்ச் பண்ணி டைப் சியாவே கொண்டு வந்தது ரொம்பவே சூப்பரான விஷயம் அப்படினு சொல்லலாம். சோ இந்த மாதிரி இந்த மொபைல்ல எக்கச்சக்கமான விஷயங்களை வந்து நல்லாவே அப்கிரேட் பண்ணிருக்காங்க. ஒரு சில பெரிய பிராண்ட் அப்படினு சொல்றாங்க. பட் அவங்களால கூட Full HD Plus டிஸ்ப்ளே இந்த பிரைஸ் செக்மென்ட்க்கு ஆஃபர் பண்ண முடியல. சோ அதெல்லாம் தாண்டி ஒரு சின்ன பிராண்ட் வந்து ஆஃபர் பண்ணது நல்ல விஷயம் அப்படினு சொல்லலாம். சோ ஃபைனலா இந்த மொபைலோட பிரைஸ் இதுல வந்து மொத்தம் ரெண்டு வேரியன்ட் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. 4+64 வந்து 11000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கும் 6+128 12000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கும் லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த பிரைஸ் செக்மென்ட்க்கு இந்த மொபைல் ஒர்த்தா அப்படினு கேட்டிங்கனா பெருசா இந்த மொபைல்ல நெகட்டிவ் அப்படினு பார்த்தனா கேமரா வந்து பெரிய அளவுல சாட்டிஸ்ஃபைடா இல்ல அப்படினு சொல்லலாம். கண்டினியூஸா கேம் விளையாடும்போது கொஞ்சம் ஹீட் இருக்கத நம்மளால உணர முடியுது. சோ மத்த விஷயங்கள் எல்லாம் பாக்கும்போது இந்த பிரைஸ் செக்மென்ட்க்கு என்ன மேக்ஸிமம் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு மேக்ஸிமம் கொடுத்திருக்காங்க. இன்னொரு விஷயம், பெரிய டிஸ்ப்ளேவை விரும்ப மாட்டீங்க அப்படினா இந்த மொபைல் வந்து உங்களுக்கு பாக்கெட்ல வச்சாலும் சரி இல்ல ஃபேன் பாக்கெட்ல வச்சாலும் சரி அதிகமா டிராவல் பண்றவங்களுக்கு வந்து கொஞ்சம் கன்வீனியன்ட்டா இருக்காது. சோ அந்த விஷயம் வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம் மாதிரி இருக்குது. இதுதான் இந்த மொபைல்ல இருக்கக்கூடிய பெரிய நெகட்டிவ் அப்படினு ஹைலைட்டா சொல்லலாம். பட் இந்த பிரைஸ் செக்மென்ட்க்கு இந்த மொபைல் ஒர்த்தா அப்படினு கேட்டிங்கனா இதே பிரைஸ் செக்மென்ட்ல பெஸ்டா இருக்கக்கூடிய மொபைல்ஸ் அப்படினு பார்த்தனா Redmi Note 9 போன வருஷம் லான்ச் பண்ண மொபைல் 10500 ரூபாய் ஆஃபர்ல சேல் பண்றாங்க. 11000 ரூபாய்க்கு சேல் பண்றாங்க. அந்த மொபைல்ல இருக்கிற அதே மாதிரியான ஒரு ஸ்பெக்ஸ் தான் இந்த மொபைல்ல இருக்குது. அதை விட இங்க ஒரு பெரிய டிஸ்ப்ளே கொடுக்குறாங்க. பட் அதுல வந்து அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ் வந்து 8 மெகாபிக்சல் இருக்கும். பட் அதை வந்து இங்க கட் பண்ணிடுறாங்க. பட் அத அளவுக்கு இதுல கேமரா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படினா அந்த அளவுக்கு கிடையாது. சோ மத்த விஷயங்கள் எல்லாமே அந்த மொபைலுக்கு ஈக்குவலா இருக்கு அப்படினு சொல்லலாம். அதே மாதிரி இந்த மொபைல்ல 6+128
A28 பார்த்தோம் அப்படின்னா இங்க 12000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு கொடுக்குறாங்க. சோ 12000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு 128 GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 6 GB RAM ஆஃபர் பண்றதும் ஒரு பெஸ்ட் விஷயம். சோ பெரும்பாலான பிராண்ட்ஸ்ல நீங்க இந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸோட 12000 ரூபாய்க்கு மொபைல் வாங்கவே முடியாது. அத நம்ம வந்து பெஸ்டா சொல்லலாம். இதே மாதிரி ஸ்பெக்ஸோட இன்னொரு மொபைல் இருக்குது மைக்ரோமேக்ஸ் இன் நோட் 1 11000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்ல இருக்குது. சோ இந்த மூணு மொபைலும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். சோ ஒவ்வொரு மொபைலும் ஒவ்வொரு விதத்துல பெஸ்டா இருக்குது. சோ அதே மாதிரி இந்த மொபைலும் ஒரு சில விஷயங்கள் வந்து பெஸ்டா பண்ணிருக்காங்க. அதனால Infinix பிராண்ட்ல இருந்து இந்த மாதிரி ஒரு மொபைல் தேவை அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமா ட்ரை பண்ணி பாருங்க. பெஸ்ட் பை லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். சோ இந்த Infinix லான்ச் பண்ணியிருக்கிற இந்த Infinix Note 10 மொபைல் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த மொபைல் ஒரு நல்ல மொபைல் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல ப்ரோ இன்னும் கொஞ்சம் பெட்டரா கொடுத்திருந்தா இன்னும் செம்மையா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? சோ உங்களுடைய ஒபினியன் என்ன அப்படிங்கறத மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய லேட்டஸ்டான மொபைல்ஸோட அன்பாக்சிங் அண்ட் டீடைல்டான ரிவ்யூ வீடியோலாம் பார்த்து தெரிஞ்சுக்க டெக் படிஸை எல்லா சோஷியல் மீடியால ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல எல்லா சோஷியல் மீடியாவோட லிங்க்கும் இருக்கு. அது மட்டும் இல்லாம லேட்டஸ்ட் அப்டேட் இன்னும் ஃபாஸ்டா தெரிஞ்சுக்க நம்முடைய டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் குரூப்போட லிங்க்கும் இருக்கு. இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோல சந்திக்கிறேன். பாய்.